வெல்கம் டு மை சேனல் அறிவோம் ஆன்மீகம். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய அன்னபூர்ணி தேவியோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனல் அறிவோம் ஆன்மீகத்தை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு நாளும் ஒரு மந்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது அனைத்து விதமான ஐஸ்வர்யங்களும் தரக்கூடிய அன்னபூர்ணி தாயோட மந்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். உலகத்தில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பசியை போக்கக்கூடிய அன்னபூர்ணி தேவிக்குரிய மந்திரத்தை சொல்லி வர பசி பஞ்சத்திலிருந்து விடுபட்டு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். ஒரு நாடு வளமானதாக இருந்தால் கூட அங்கே அனைத்து விதமான பசி தீர்க்கக்கூடிய பொருட்கள் விளையக்கூடிய நாட்டை தான் கூறுவாங்க. பசி பஞ்சம் இல்லாத நாடு ஒழுக்கத்தில் சிறந்த நாடாக இருக்கும். கொள்ளை அதிகரிக்க செய்யும் பசியை போக்க வல்லமை அன்னபூர்ணி தேவிக்கு தான் உண்டு. அதனால உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் படி அளக்கக்கூடியவராக இருக்கிறார். இவங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில அவருக்குரிய மந்திரத்தை சொல்லி வழிபட்டு வர பசி பட்டினி பஞ்சம் நீங்கி நல்ல வளமும் அருளும் தருவாங்க. பதிவில் மந்திரம் வந்துட்டுருக்கு, பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. எந்தெந்த கிழமை நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் உங்களால் முடிஞ்ச அளவு சொல்லிட்டு வாங்க. 11 முறை, 27 முறை, 54 முறை, 108 முறை அந்த கணக்கில் சொல்லிட்டு வாங்க. நாம் தினமும் சமைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை கூட நீங்கள் சொல்லிட்டு வரலாம். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டு இந்த மந்திரத்தை சொல்லிட்டு வர சகல ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். நான் மந்திரத்தை சொல்கிறேன், பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. ஓம் பகவத் யாயை வித்மஹே மகேஸ்வராயை தீமஹி தன்னோ அன்னபூர்ண பிரசோதயாத். இதான் மந்திரம். அனைவரோட பசியையும் தீர்க்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை அன்னபூர்ணி தேவியிடம் வச்சு நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடியவள் தான் அன்னபூர்ணி தாயார். மனமுருக வேண்டிக்கோங்க. நீங்கள் வேண்டியது எல்லாம் உங்களுக்கு கிடைக்க அன்னபூர்ணி தாய் அருள்வாங்க. பதிவில் மந்திரத்தை பார்த்து எழுதி வச்சுக்கோங்க. முக்கியமாக செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மறக்காமல் சொல்லிட்டு வாங்க. சகல விதமான ஐஸ்வர்யங்களும் உங்களை தேடி வரும். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் வேறொரு மந்திரத்தை பற்றி பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.